அவர் அந்த காரை விட்டு இறங்கி அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இறங்கி வந்த மூமெண்ட் அப்படி இருந்தது. நெவர் கிவ் பேக் அந்த அப்படியே அது அவருடைய எல்லா தருணங்கள்ல நடிகராக எல்லா விஷயங்களும் மனிதராக நடிகராக எல்லாத்திலையும் அவர் வந்து பாஸ் ஆன் பண்ண மெசேஜ் என்னன்னா விட்டு கொடுக்காதீங்க, நெவர் கிவ் அப். அதனால தான் அவர் டைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும், விடாமுயற்சி உட்பட. நான் பல தடவை பார்த்துருக்கேன். அப்கோர்ஸ் அதிர்ச்சியா இருக்கும், பயமா இருக்கும். ஆனா எதுவுமே அவருடைய எந்திரிச்சு வந்து மறுநாள் மறுபடியும் எங்க பேரண்ட்டுக்கு அவர் தான் வண்டி ஓட்டிட்டு வர போறாருன்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை. அதுதான் அஜித் குமார் அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து he does not give up easily. அவர் எதையுமே விட்டு கொடுக்குற டைப் இல்லை. அதனால வந்து எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. பட் we all hope he does well. I always want to pray for his safety and well. Yes, of course, அஜித் சார் இது ரேஸ் அவரால் பாப்புலர் ஆச்சுன்றதை விட அவர் சூஸ் பண்ண ஸ்போர்ட் இது. He has always been very competitive in his life. He never look for dull moments in life. அவர் எப்பவுமே காம்படிட்டிவா இருக்குன்னு ஆசைப்படுவார். I have known him for more than 33 years. Ever since I know until now, he is always competitive. இந்த விஷயத்துல கூட இந்த ரேஸை பற்றி கூட what I exactly want to communicate to everybody is அஜித் சாரோட பாலிசி என்னன்னா காம்பீட்டிங் இஸ் வின்னிங். வின் பண்றது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல காம்பீட் பண்றதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்காரு. He want to set up an example to youngsters. That is, there are various ways to keep you away from நிறைய பழக்கங்கள், நிறைய ஹெல்த்துக்கோ வெல்த்துக்கோ ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும்போது அஜித் சார் வந்து டிராவல் அண்ட் இந்த எனி ஸ்போர்ட்ஸ் வில் கீப் சம்படி அலைவ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஸோ he just want to spread a message everybody through his competitiveness and sports is give you that attitude and the culture. இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அதுக்காக தான் அவர் ரேஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, அவர் இவ்வளவு வருஷமா அவர் ரொம்ப ஒரே ஒரு மெசேஜ் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. கான்ஃபிடென்ட் இருக்க சொல்லியிருக்காரு. அதுதான் எல்லாருக்கும், எனக்கும் அதே தான் இருக்கும், உங்க எல்லாருக்கும். இஸ் வெரி ஹாப்பி தட் ஹிஸ் ஆட்டிடியூட் ஹஸ் பிகம் வெரி கான்ஃபிடென்ஷியஸ். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ஆமாங்க, நம்ம ஏகே பில்லா படத்துல சொல்ற மாதிரி கார் ரேசிங்ல சாதிக்க களமிறங்கிருக்காரு. இதுக்காக அவர் டே நைட் பிராக்டிஸ்ல இறங்கிருக்காரு. நேத்து நைட்டு பிராக்டிஸ்ல அஜித் தலைமையிலான டீம் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ டிரைவர் சேஞ்ச் பண்ணி அஜித் கார்ல உட்கார்றாரு. சீட் பெல்ட் எல்லாமே மாட்டி விட்டு வேக வேகமா தயாராகிற வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சினிமாவுக்கு இப்போதைக்கு லீவ், ரேஸ் முடிகிற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அஜித் ரொம்ப தீவிரமா இந்த ரேசிங் பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. சினிமாவில சிக்ஸர் அடிச்ச மாதிரி இங்கேயும் அவரோட விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும்னு அஜித் ஃபேன்ஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கண்ணுல அந்த ஃபயரை நீங்களே பாருங்களேன். கண்டிப்பா நம்ம ஏகே பந்தயம் அடிக்காம விட மாட்டாரு.